கவர்னர் வந்து முன்கூட்டியே வந்து 118 பேரை காட்டுங்க அப்படின்னு வந்து கேட்குறது வந்து சட்டப்பூர்வமானது அல்லன்னு சட்ட வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அவர் ஏன் அந்த மாதிரி கேட்குறாருங்கிறது புரியல. இப்போது பாஜக இங்கே வந்து தமிழ்நாட்டு அரசியலில் குழப்பத்தை விளைவிக்கிறது அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. திருமாவளவன் மட்டும் பிஜேபின்னு ஒரு நாளைக்கு 10 தடவை பேசாமல் இருந்தால் இப்போ பிஜேபின்னு ஒன்று இருக்குதாப்பா அப்படின்னு கேட்குற நிலைமைக்கு வந்துடும். பேசியே பிஜேபியை வளர்த்தவர் ஒருகள் மறைமுகமாக ஏதாவது அஜெண்டா வாங்கின்னு ஏதாவது வேலை செய்கிறாருலாம் தெரில. எதுக்கு எடுத்தால் தூக்கத்தில் கூட பிஜேபி எழுப்பிடுச்சுன்னு போல. ஆமாம், சங் பெரியார், ஆர்எஸ்எஸ், பிஜேபி கும்பல், கொசு கட்சியோட கொசு அடிச்சுட்டு பிஜேபி கும்பல் தான் கொசுவை ஒட்டி என் தூக்கத்தை கலைத்தது அப்படின்னு சொல்லுவார் போலகுதே. கொசுவையும் பிஜேபி ஆக்கி விட்ருவார் போலகுதே அப்படின்னு நம்ம சொன்னோம்ல. அந்த மாதிரி ஓவராக இவங்க சீமான் நிறைய பேசலை, சீமானை சார்ந்தவர்கள் நிறைய பேர் விஜயை வந்து கொஞ்சம் ஓவராக பேசிட்டாங்க தான் நான் நினைக்கிறேன். அது அரசியலாக இருக்கிறவங்க அதை புரிஞ்சுங்கன்னு அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. சார் அரசியல் இல்லாத எனக்கு எல்லாம் விஜய் தான்றவன் என்ன பண்ணுவான், அவன் டக்குன்னு அப்படியே பிளாஸ்ட் ஆகிறான்ல, கண்ணாமண்ணு தெரிக்கிறான்ல. அது கூட ஒரு இந்த சதவீதம் குறைந்ததற்கு காரணமாக இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக நான்லாம் அண்ணன் ஜெயிச்சிருவார்